ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம தலையில் கட்டுறதுக்கு ஸ்கார்ஃப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வின்டர் சீசனுக்கு நீங்களே பின்னி போடும்போது அது ஒரு சந்தோஷம்தான். குழந்தைங்களுக்கு நல்லா காதிலிருந்து தலை வரைக்கும் ஈவனாக கட்டிட்டு அனுப்பலாம். இது நான் போடுறதுக்கு 4 கண்டு நூல் எடுத்துக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 1.25 அளவுக்கு நூல் இதில் தீர்ந்து போச்சு. அதாவது ப்ளூவில் 1.25 லைட் பிங்க்கில் 1.25 சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சின்னதாக இது மாதிரி நம்ம நாட் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு 5 செயின் போட்டுக்கலாம். இப்போ 5 செயின் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 2 போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு ஊசியை நூல் மேலே போட்டு அந்த செயினுக்குள்ளே உள்ளே விட்டு மறுபடியும் ஊசி மேலே நூலை போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்டிச் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பின்னல் போட்டாச்சு. மறுபடியும் ஊசி மேலே போட்டுட்டு 2 எடுத்துகிட்டு திருப்பி ஊசிலேருந்து நூல் எடுத்து திருப்பியும் போடணும். இது ஏற்கனவே பழகி இருக்கிறவங்களுக்கு இந்த பின்னல் புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா இதுக்கு தனியாக நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஊசி மேலே இந்த த்ரெட்டை போட்டுட்டு 5 பின்னல் போட்டுக்கலாம். இப்போ இதில் 5 பின்னல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா சின்னதாக ஒரு 2 செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டுட்டு ஊசி மேலே நூல் போட்டுட்டு அதே இடத்துல குத்தி மறுபடியும் நம்ம ஒரு பின்னல் போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ரொம்ப ஸ்லோவாக இதை காமிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி 5 செயின் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே திருப்பிக்க போகிறோம். திருப்பிட்டு அதே இடத்துல விட்டு விட்டு வாங்கி போட்டுக்கலாம். உள்ளன் த்ரெட்லேயே விதவிதமான பின்னல் இருக்குது. அதை எப்படி போடலான்ட்டு வர வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். இதை நான் கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணி கொடுக்குறப்ப அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கையாலே பின்னி கொடுத்தங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு இருக்கும். நான் இப்போ இது கட்டுற அளவு ஒரு 24 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வச்சு அதோட நான் முடிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடையோ இல்லை குறைச்சியோ கூட வச்சுக்கலாம். இப்போ 5 பின்னல் போட்டுட்டு ஒரு 24 சென்டிமீட்டர் வச்சு நம்ம அதோட முடிச்சிருக்கோம். இப்போ அதே கண்டினியூஷனாக 2 செயின் போட்டுக்கிறேன். இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். மறுபடியும் அந்த செயினுக்குள்ளே விட்டு நூலை எடுத்து திருப்பி ஊசி மேலே போட்டு நூலை எடுத்து திருப்பியும் ஊசி மேலே போட்டு நூலை எடுத்துக்கிறோம். இது பின்னல். ஒரு பின்னல் போட்டாச்சு. திருப்பி எக்ஸ்ட்ரா 2 பின்னல் போட்டுட்டு 2 பின்னல் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அதை உள்ளே விட்டு வாங்கிக்கிறேன். இது நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோல் தெரியுது. பக்கத்துலேயே இன்னொரு பின்னலும் போட்டுக்கலாம். இன்னொரு பின்னல் போட்டதுக்கப்புறமா 2 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கார்னரில் மொத்தமாகவே நம்ம 5 பின்னல் தான் போட்டிருக்கோம். அதில் தான் நம்ம இது எல்லாமே டிவைட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெருசாகிறதுனால
எக்ஸ்ட்ரா செயின் போட்டு நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு. ஒரே ஈவனாக பண்ணணும். இந்த சைடும் அந்த சைடும். இப்போ இந்த சைடு 2 அந்த சைடு 2 சென்டரில் ஒரு 2 போட்டுட்டு ஹோல் வர மாதிரி பண்ணியாச்சு. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு 2 செயின் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 ஹோல்குள்ளே தான் நம்ம வந்து பின்னல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஒரு 2 செயின் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம சாதாரண பின்னல் இப்போ கீழே போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6, 7 கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக அதிக பின்னல் போடுறீங்களோ அது அந்தளவுக்கு நல்லா மொத்தமாக இருக்கும். இப்போ நான் போட போகிறது 5 பின்னல் தான் போட்டிருக்கேன். 5 பின்னல் போட்டுட்டு அப்படியே இந்த கார்னர்லேருந்து இந்த கடைசி பின்னல் வரைக்கும் இது உள்ளே விட்டு வாங்கிட்டு சும்மா ஒரு செயின் போட்டுக்க போகிறோம். இப்போ இது ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ அடுத்தது அது மாதிரி போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு அடுத்ததும் போட்டுக்கலாம் அடுத்த ஹோலில். இப்போ 5 பின்னல் போட்டதுக்கப்புறம் ஓவரால் ஒரு செயின் போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ 2 இருக்குது. அடுத்தது நம்ம 3 போடணும். அதனால் இப்போ போட்ட இடத்துலையே ஊசி மேலே போட்டுட்டு ஒரு பின்னல் போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே 2 எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டுட்டு திருப்பி ஒரு பின்னல் போட்டிருக்கோம். ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அந்த ஹோலில் மறுபடியும் ஒரு 2 செயின் போட்டுட்டு அடுத்த ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 5 பின்னல் போட்டுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். சேர்த்து போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பின்னல் அழகாக கிடச்சிரும். இதே மாதிரி ஒரு 3 வரிசை போட்டுக்கலாம் நம்ம. நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா பக்கத்தில் ஒரு செயின் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் ஒரு நீட்டாக ஒரு பின்னல் போடணும். 2 செயின் போட்டுட்டு அடுத்தது ஒரு பின்னல் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகும். அடுத்த ரோ திருப்பும்போது உங்களுக்கு நீங்கள் அதிலேருந்து போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோல் போடலைன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நம்ம இந்த இடத்த வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வர போகிறோம். அதனால் பக்கத்தில் ஒரு பின்னல் போட்டு விடணும். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது அது ஒன்று மட்டும்தான். இப்போ நான் முடிக்கிறப்பையும் அதே மாதிரி இதை முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஹோல் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ 3 லைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த வரிசைக்காக சின்னதாக 2 செயின் போட்டுட்டு ஒரு பின்னல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி இன்னொரு நூல் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நூல் வந்து வெளியில் தெரியாது நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா. அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு இதை அப்படியே போட்டுகிட்டே வரலாம். இப்போ அந்த 2 செயின் போடுறப்ப அது உள்ளுக்குள்ளே மறைஞ்சு நின்றுக்கும். இப்போ அந்த ஹோலில் நம்ம மறுபடியும் அதே பின்னல் தான் போட போகிறோம். போடும்போது இந்த பின்னலுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ 3 லைன் ப்ளூ போட்டாச்சு. அதே மாதிரி 3 லைன் நம்ம பிங்க் போட போகிறோம். இந்த சைடு நான் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 பின்னல் போட்டாச்சு. இந்த கார்னர்லேருந்து ஊசியை விட்டு இந்த பக்கம் எடுத்து சின்னதாக ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டு இதே மாதிரி ஒரு ஹோல் வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரோக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். அதனால் 2 செயின் போட்டுட்டு அந்த சைடாக ஒரே ஒரு செயின் போட்டு அதோட நம்ம முடிச்சுக்கலாம்.
ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஈவனாக நம்ம போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துலையும் முடிச்சாச்சு. ஒன்று ஒன்றா இது வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. இப்போ 2 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதே இடத்துல குத்தி ஒரு பின்னல், பெரிய பின்னல் போட்டுக்கலாம். இப்போ அது மாதிரி போடுறப்போ உங்களுக்கு ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த ஹோல்லையே வந்து நீங்கள் அடுத்தடுத்து போட்டுகிட்டே வரணும். அது மாதிரி அந்த சைடு முடிக்கிறப்பையும் இதே மாதிரி ஒரு ஹோல் போட்டு தான் நீங்கள் முடிக்கணும். இப்போ கடைசியில் ஒரு இது போட்டாச்சு. அது மாதிரி இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம 3 லைன் போட்டுக்கிட்டோம். போட்டதுக்கப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ளூ கலர் ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி உள்ளே எடுத்து விட்டுருங்க. அது வந்து வெளியில் தெரியாது. இப்போ வர இடத்துல எல்லாத்துலேயும் இது மாதிரி போட்டு இது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு. சென்டரில் வந்து நான் வந்து 18 லைன் போட்டிருக்கேன். இப்போ 18 லைன் போட்டதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே வரணும். நான் இங்கே வந்து 2 லைன் 18 லைன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1 லைன் 18ஆக போட்டுக்கோங்க. ஏன்னா முடிக்கிறப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா எனக்கு வருது. இப்போ இந்த ஹோலில் நம்ம இப்போ இதை நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளூ கலரை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளூ போட போகிறோம். போட்டதுக்கப்புறமா நல்லா இழுத்து அழகாக ஈவனாக விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் இந்த ஹோல் வர வர நீங்கள் போட்டுகிட்டே வந்து முடிச்சிட்டா போதும். முன்னாடி போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒன்று போடுவோம். அது மாதிரி இப்போ போட வேணாம். இப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹோலில் மட்டும் போட்டுகிட்டே வரலாம் நம்ம. நம்ம நாட் போட்டதை உள்ளேயே வச்சு நம்ம செயின் போடுறப்ப அந்த நாட்டோட இது தெரியாது. இப்போ இதே மாதிரி வரிசையாக போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக போட வேண்டாம். சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு அந்த ஹோல்குள்ளே தான் இப்போ நம்ம விடுறோம். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம போட வேண்டாம். இந்த 2 லைன் நான் வந்து 18ஆக போட்டதுனால எனக்கு முடிக்கிறப்ப 3 லைன் வந்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் அந்த சைடு கொஞ்சம் 4 லைன் வர மாதிரியும் இருந்தது. நீங்கள் ஒரு 18 போட்டிங்கன்னா இன்னொரு லைன் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே இப்போ தெரியும் இந்த இடத்துல. இப்போ இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து 3 லைன் மட்டும் ப்ளூ போட்டிருக்கோம். இந்த சைடு வரப்போ எனக்கு 4 வந்துடுச்சு. நான் வந்து 2 லைன் பிங்க் லைன் வந்து 18 லைன் போட்டேன் சென்டர் லைனாக. நீங்கள் ஒரு லைன் சென்டராக 18 போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 17 அந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. இப்போ நார்மலான பின்னல் தான் போட போகிறோம். அந்த ஹோல்குள்ளே இந்த சைடு 2 பின்னலும் அந்த சைடு 2 பின்னலும் போட்டுட்டு கடைசியாக ஒரு பின்னல் போட்டு முடிச்சுக்கோங்க. அதோட இங்கேயுமே நம்ம 5 தான் போட போகிறோம். 5 போட்டதுக்கப்புறமா அதே 2 எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டுட்டு டக்குன்னு திருப்பிக்கோங்க. அதே இடத்துல உள்ளே விட்டு வாங்கிக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் கட்டுறதுக்கு கட்டிக்கோங்க. இது வந்து த்ரெட்டு வந்து பிரியாது. இது இப்படி வெளியில் எடுத்து விட்டிங்கன்னா சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைனுக்குள்ளேயே இதை எடுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வின்டர் சீசனுக்கு நீங்களே ஒரு சின்னதாக ஸ்கார்ஃப் போட்டு எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.